விஜயகுமார் அவர்கள் ஒரு கவிதை வாசிக்க வராரு. கொஞ்சம் கேப், இடைவெளி, இடைவேளைக்கு அப்புறம் சொல்லுவாங்கல்ல தொலைக்காட்சியில், அது மாதிரி பேச்சு இடைவேளைக்கு அப்புறம். அனைவருக்கும் வணக்கம். இந்த கவிதை நான் இயற்றியதில்லை. இந்த கவிதை காளிதாசன், கவிஞர் காளிதாசன் அவர்கள் தான் இயற்றினார். நான் அதை படித்து விடுகிறேன். ஆமாம். திரு சீனிவாசன் அவர்களை பற்றி தான் எழுதியிருக்காரு கவிதை. அவருடைய வாழ்க்கை நடைமுறைகள் எப்படி இருக்கும் அதை பேஸ் பண்ணி எழுதியிருக்காரு. இவரது இயற்பெயரோ சீனிவாசன். இவர் எல்லோரையும் நேசிக்கும் நேசன். இவரோ திருப்பதி ஏழுமலையானின் தாசன். இவர் திருவேற்றூர் அருகில் குடியிருக்கும் வாசன். இவர் அன்பாக அழைக்கும் வார்த்தையோ அண்ணன். எல்லோரையும் அண்ணனா கூப்பிடுவார். இவர் அன்பாக அழைக்கும் வார்த்தையோ அண்ணன். உண்மையில் இவர்தான் எங்களுக்கு அண்ணன். இவர் அன்பாக அழைக்கும் வார்த்தையோ அண்ணன். உண்மையிலே இவர்தான் எங்களுக்கு அண்ணன். கருமை நிற கலையாக இருக்கும் கண்ணன், பாசம் காட்டி நெகிழும் மன்னன். இவர் எப்போதும் நட்பாக பழகுவார். எதிலும் நாணயமாக திகழ்வார். இவர் எப்போதும் நட்பாக பழகுவார், எதிலும் நாணயமாக திகழ்வார். எல்லோர் நலனையும் விசாரித்து மகிழ்வார். எல்லோருக்கும் இன்முகத்தோடு உதவுவார். என்றும் எளிமையாக இருப்பார். எப்போதும் பொறுமையே கடைப்பிடிப்பார். எண்ணற்ற மனங்களை வெல்பார். எல்லா இதயங்களிலும் குடிக்கொள்வார். இறைவன் அருளால் எல்லா நலமும் வளமும் பெற்று பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறோம். நன்றி. நன்றி சார். ஒரு திரைப்படத்தில் ஒரு தருணி எடுத்துட்டு வர, என்ன படம் சொல்லுங்க? அதை சொல்லிட்டு போயிட்டாரு பாருங்க அவரு. யாரும் கேட்டாங்களா? இதுல கவிதை வாசிச்சுட்டு போயிருக்கலாம். அருமையான கவிதை சார். நன்றி. எனக்கு நானே பாராட்டுக்கிற மாதிரி இருக்கு.